சிங்கிள் விண்டோ போர்ட்டல்ல யூசர் மேனுவல் வந்து அப்டேட் விட்டுருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன சேஞ்சஸ் யூசர் மேனுவல்ல மாத்திருக்காங்கன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போதான் நம்ம சேனல் முதல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. 12,000 சார்ஜஸ் பண்ணி நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபைல் ப்ரிப்பரேஷன் பண்ணி தரோம். சிங்கிள் பிளாக்கா இருக்கும் பட்சத்தில் நம்ம 1500 சார்ஜஸ் பண்ணி ஃபைல் பண்ணி தரோம். அதே மாதிரி கொரிஸ் வந்துருக்கு. கொரி கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம சிங்கிள் கொரிக்கு 300 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணி அந்த கொரியுமே கிளியர் பண்ணி தரோம். இந்த இடத்துல அவுட் டு அப்ளை அப்படின்ற இடத்துல டிராயிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு எக்ஸல் ஷீட் வந்து டவுன்லோட் ஆகும். இந்த எக்ஸல் ஷீட்டோட நேம் பாத்தீங்க அப்படின்னா SWP யூசர் மேனுவல் அப்படின்னு கொடுத்துட்டு பக்கத்துல வந்து எந்த டேட்ல அவங்க அப்டேட் பண்ணிருக்காங்கன்ற டேட்டை வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. கூடவே இது எத்தனாவது ரிவிஷன் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா 26/5/2026 அப்போ இவங்க வந்து ரிவிஷன் 13 விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரிவிஷன் 12, 10 அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் லாஸ்டா ரிவிஷன் 11க்கும் 13க்கும் கம்பேர் பண்ணி ஸோ 11ல இருந்து 13ல என்னென்னலாம் இவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த தான் நம்ம இப்போ இங்க பார்க்க போறோம். ஸோ கம்பேர் பண்ண ஒரு எக்ஸல் ஷீட் வந்து நம்ம ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து அந்த கம்பேர் பண்ண அந்த எக்ஸல் ஷீட்டு. இது வந்து நான் கீழே நம்ம இந்த வீடியோக்கு கீழே டாக்குமெண்ட்ல வந்து நான் ஆட் பண்றேன். வேணா நீங்க டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மெயின் இது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனுவல் அப்படின்ற அந்த இதுதான் மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இவங்க பார்த்தீங்கன்னா 232ல இவங்க வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் 11க்கும் ரிவிஷன் 13க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் 11ல பிளாக் BLKனா பிளாக்கு BLK_N_Portico_K அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம போர்ட்டிகோ வந்து எல்லாத்தையும் வந்து இதுக்குள்ள நம்ம வச்சிருப்போம். ஓகேங்களா, போர்ட்டிகோ 1, போர்ட்டிகோ 2 அந்த மாதிரி. ஸோ இங்க ரிவிஷன் 13ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா BLK_N ஃப்ளோர் வந்து எத்தனாவது ஃப்ளோர் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 232ல அந்த சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ நான் ஜென்ரல் மேனுவல்ல 232 இங்க வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 232ல இப்போ வந்து நம்ம ரெண்டையும் பக்கத்துல வச்சுட்டு இதுக்கான லேயர் ரெண்டுத்துக்கும் லேயருக்கான வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் ஒரு மேஜரான விஷயம். ஸோ அதுக்கு அடுத்தது வேற என்ன அப்டேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதே தான் போர்ட்டிகோ அப்படியே கொடுத்துருக்காங்க. 232, 33, 34 எல்லாமே போர்ட்டிகோ. அடுத்து போர்ட்டிகோ டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து கார் போர்ச் 384ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 384ஓட கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா கார் பற்றி பேசியிருக்காங்க இந்த மாதிரி. ஸோ கார் அண்டர்ஸ்கோர் போர்ச் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுவே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எத்தனாவது பிளாக் அப்படின்றது அதாவது லேயருடைய நேம் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் இந்த 8 சேஞ்சஸ் தான் வந்து நம்மளுடைய ஜென்ரல் மேனுவல்ல சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சப் ஆக்குபேஷன் சொல்லிட்டு ஒரு ஷீட் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 20ல ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோடு பார் பிளான் இன்ஃபோ அப்படின்ற இடத்துல நமக்கு ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த கோடு வந்து நமக்கு இந்த ரிவிஷன் 13ல வந்து கொடுக்கல. மேபி இது அவங்க தெரியாம விட்டுட்டாங்களா இல்லை என்னன்னு தெரியல. நமக்கு வந்து ரெசிடென்ஷியலுக்கு மட்டும்தான் கோடு கொடுக்க மாட்டாங்க. பிளான் இன்ஃபோக்கான கோடு கொடுக்க மாட்டாங்க. மீதி எல்லா இடத்துலையுமே கோடு கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து அவங்க கோடு கட் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவங்க அதாவது அவங்களுக்கு தெரியாம அது ஏதாவது டெலீட் ஆயிடுச்சா இல்லை வேணும்னே அவங்க எடுத்து விட்டுருக்காங்களான்றது தெரியல. மேக்சிமம் இது தப்பா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கமர்ஷியல் அப்படின்னா அந்த இடத்துல இந்த பி அதாவது ஏ அப்படின்னா ரெசிடென்ஷியல், BCD அப்படின்னு தான் இவங்க பிரிச்சிருக்காங்க. ABCD வச்சு பிரிச்சிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல இவங்க B__ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ கோடு கொடுத்தாதான் நமக்கு வந்து பிளான் இன்ஃபோல வந்து எத்தனை பர்சன் இருக்காங்க அப்படின்றதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த விஷயத்த வந்து இவங்க இங்க கொடுக்காம இருக்கிறதுனால மேபி இது தப்பாவோ இல்லை உங்களுக்கு தெரியாமலையோ கொடுத்துருக்கலாம் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததான் நியூ லேயர்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க வந்து இவ்வளவு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆப்ஷனல் இந்த விஷயம், அதாவது இதெல்லாம் கொடுக்காம இருந்திருக்காங்க. இப்போ 237ல காலம் 1ல வந்து R11ல வந்து எதுவுமே கொடுக்கல. ஆனா R13ல வந்து இவங்க வந்து இவ்வளவு தூரம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் அதாவது நியூ லேயர்ன்றது நமக்கு இங்க இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பேஜ்ல இப்படி போகும்போது நியூ லேயர் இருக்கும். இதுல 237 ஸோ 237 எதுவுமே கொடுக்கல. இங்க அதுவே வந்து ரிவிஷன் 13 எடுத்துருவோம். 37க்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கேரிட் ஒரு OTS டைமென்ஷன்ஸ் வந்து இவங்க வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேயர் அதாவது 237ல இருந்து 249 வரைக்கும் இவங்க நியூ லேயர்ல ஆட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ள
ஒரு சில லேயர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மேபி நீங்கள் கிரியேட்டர் சென்னை கார்பரேஷன்லேருந்து பார்க்குறீங்கன்னா இந்த லேயர்லாம் ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து நியூ கலர் கோடில் எந்த ஒரு சேஞ்சஸும், ரூம் கலர் கோடில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணலை. அடுத்தது இண்டஸ்ட்ரி நேம்லேயுமே இண்டஸ்ட்ரியல்லையும் எதுவும் பண்ணலை. ஸோ அப்புறம் ஹில் ஸ்டேஷன்லையுமே எதுவுமே பண்ணலை. இந்த விஷயங்கள் தான் இவங்க வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் நம்ம நம்புகிறோம். ஸோ இந்த தகவல் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. 12,000 சார்ஜஸ் பண்ணி நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபைல் ப்ரிப்பரேஷன் பண்ணி தரோம். சிங்கிள் பிளாக்காக இருக்கும் பட்சத்தில் நம்ம 1500 சார்ஜஸ் பண்ணி ஃபைல் பண்ணி தரோம். அதே மாதிரி கொரிஸ் வந்திருக்கு, கொரி கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம சிங்கிள் கொரிக்கு 300 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணி அந்த கொரியுமே கிளியர் பண்ணி தரோம். இப்போதான் நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.